உலகம் ஃபுல்லாக வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இந்த உலக அரசியலில் அலட்சிய ஆராய்ச்சி புழிஞ்சி காய வைக்க போகிறோம். வாங்க, நிறைய நாடுகள் வெளியிட்டு மிக முக்கிய செய்திகளை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம வீடியோஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து உங்களோட ஆதரவு எனக்கு தெரிவிங்க. வணக்கம், நான் வெற்றி. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக இந்த லூதியானாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் நேட்டோவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இவங்க ரொம்பவே ரஷ்யாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்டே இருக்குது. இவங்க ரஷ்யாங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார நாடு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நாட்டை காப்பாற்ற அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அந்த நாட்டுக்கு தேவையான இயற்கை வளங்கள் எல்லாமே அவங்ககிட்டே இருக்குது. இவங்க மித்த நாட்டுக்கிட்ட டிஃபெண்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான விஷயங்களை இவங்க நல்லா அலசி ஆராய்ந்துருந்தாங்கன்னா இவங்க ரஷ்யா கிட்ட சண்டைக்கு போகிறதுக்கு இன்னும் ரொம்ப யோசிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நேட்டோ தரப்புல இருந்து, அதாவது யூஎஸ், யூரோப்பிய ஒன்றியம் இவங்க தரப்புல இருந்து போட்ட சாங்ஷன்ஸ் எல்லாமே ரஷ்யா ஈஸியாக ஊதி தள்ளிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு கரெக்டான ஒரு முடிவு எட்டப்படாமையே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த ரஷ்யா எப்படி இவ்வளோ சாங்ஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அவங்க நாட்டிலேயே அவங்களுக்கு தேவையான இயற்கை வளங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இத்தனை வருஷமாக அவங்களோட ட்ரேடை யூஎஸ் டாலர்ஸில் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சாங்ஷன்ஸ் போட்ட ஒரே காரணத்தினால இந்த யூஎஸ் டாலர்லாம் ஒரு பக்கம் தூக்கி போட்டுருங்க, இனிமேட்டு ரஷ்யாவோட ரூபல்ஸில் தான் நாங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். இந்த மாதிரியான பாலிசியை இப்போ இந்த ஒரு உக்ரைன் ரஷ்யா போர்லேருந்து இவங்க ஃபாலோ பண்ணுறதுனால இவங்க இப்போ சர்வே ஆகிட்டு இருக்காங்க. இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இவங்க இப்போ ரூபலில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால இவங்களோட அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதே யூஎஸ் டாலரில் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இவங்களால டிரான்சாக்ஷனே பண்ணியிருக்க முடியாது. இதுதான் ரஷ்யாவோட மிகப்பெரிய பின்னடைவாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியான தாட் ப்ராசஸில் தான் இந்த யூஎஸ், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் ரஷ்யாவை நம்ம அடிச்சு தூக்கிடலாம், தட்டி பறக்க விட்டுறலாம் இப்படி நினச்சிட்டு தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. ஆனால் இதுவே இவங்களோட மோசமான ஸ்ட்ராட்டஜியாக இவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ அடுத்த அப்டேட், ஜெருசலத்தில் ஹோலி ஃபயர் ஃபெஸ்டிவலை பயங்கரமாக ஜாலியாக கொண்டாடிட்டு வராங்க. இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக உலகம் ஃபுல்லாக இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் அந்த நாட்டுக்கு போயிருக்காங்க. இதில் குறிப்பாக இந்த ஃபெஸ்டிவலில் ஆர்த்தோடாக்ஸ் ஈஸ்டர் செலிப்ரேஷன் சொல்கிறாங்க. இது என்ன ஆர்த்தோடாக்ஸ் ஈஸ்டர் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் மூன் டே, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வர ஃபஸ்ட்டு சண்டே வரையில் தான் இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஆர்த்தோடாக்ஸ் ஈஸ்டர்னு இதை பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவலை அதிகமாக கொண்டாடுற மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீஸ், செப்ரஸ், ரஷ்யா, ரொமானியா, பல்ஜேரியா இந்த மாதிரி நாட்டை சேர்ந்த கிறிஸ்டியன்ஸ் தான் இந்த குறிப்பிட்ட ஃபெஸ்டிவலை அதிகமாக போய் ஜெருசலத்தில் தான் கொண்டாடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு திடுக்கிடும் அப்டேட் என்னன்னா, ரஷ்யா திடீர்னு ஜெலன்ஸ்கியை, அதாவது உக்ரைனோட பிரசிடென்ட் இருக்கார் இல்லைங்க, இத்தனை நாளாக உக்ரைன் ரஷ்யாவுக்கு வார் போயிட்டு இருந்துச்சுல, இந்த நாட்டோட பிரசிடென்ட்டை திடீர்னு ஒரு வாண்டட் லிஸ்ட்டில் சேர்த்திட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்னு ப்ராப்பராக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த வாண்டட் லிஸ்ட்டில் சேர்த்ததுக்கு உண்டான ரீசனாக ஆர்டிக்கல் கிரிமினல் லா, இந்த அடிப்படையில் இவர் ஒரு வாண்டட் லிஸ்ட்டில் சேர்த்தப்பட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா தரப்புலன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே ஜம்ப் பண்ணி அடுத்த அப்டேட் போயிடலாம். ஸோ இந்த காசா வார் நிப்பாட்டுறதுக்காக இந்த காசாவில் இருக்கிற ஹமாஸ் குழு பார்த்தீங்கன்னா கைரோவுக்கு போயிருக்காங்க. ஸோ இத்தனை நாளாக இந்த போரியை இழுத்துட்டு இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம ஆள் இருக்காரு பாருங்க, நெத்தனியாகு, இவர் இந்த ஹமாஸோட அந்த மிச்சம் இருக்கிற போராளிகளையும், அதாவது தீவிரவாதிகளையும் நான் கொள்ளுவேன், அது வரைக்கும் இந்த போர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்டாக இத்தனை நாள் எடுத்துட்டு இருந்தார். இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த போரை ஜப்பாக இழுத்துட்டு இருந்துச்சு. சரி, உலக நாடுகள் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிக்க காரணத்தினாலையும், ஒரு கட்டத்தில் வேற வழி இல்லாத காரணத்தினாலையும் இவங்கிட்ட நம்ம சீஸ்ஃபயர் டீல், அதாவது போர் நிப்பாட்ட ஒப்பந்தத்துக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட் ப்ராசஸில் இவரும் இருக்காரு. அட் த சேம் டைம் ஹமாஸ் குழுவிலேருந்து சரி நாமளும் ஒரு போர் ஒப்பந்தத்துக்கு வந்துடலாங்கிற மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இத்தனை நாளாக நெத்தனியாகு பார்த்தீங்கன்னா, நான் ரஃபா பார்டர், அதாவது எஜிப்டோட ரஃபா பார்டருக்குள்ள பூந்து இந்த மிச்சம் இருக்கிற ஹமாஸ் போராளிகளையும் தட்டி தூக்கிடுவேன், அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாண்டை தான் இத்தனை நாள் எடுத்துருந்தாரு. ஸோ இந்த போர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு வர கட்டத்துக்கு தான் இருக்குது. ஸோ இதனால் யாருக்கு பெனிஃபிஷியல்னா, காசாவை சேர்ந்த மக்கள் தான் இத்தனை நாள் படாத பாடுபட்டு இருந்தாங்க. இந்த ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறமாச்சு உங்களுக்கு நல்ல காலம் புரிஞ்சுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த தாலிபானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களோட நாடே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸும் முஜாஹிதீனும் நிறைந்த கண்ட்ரி. இந்த மாதிரி கண்ட்ரியில் நாங்கள் ஷரியாவோட லா தான் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் யூஎஸ், இந்த மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் இந்த டெமோக்ரஸிங்கிற பேரில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற நாட்டில் இந்த டெமோக்ரஸியை நுழைக்கிறதுக்காக ஒரு 20 வருஷமாக போராடிட்டு இருக்கீங்க. இது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு கான்செப்டை எங்கள் நாட்டில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி இவரோட தரப்புல இருந்து அதிரடியாக பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்த அப்டேட், ஈரானியன் மிலிட்ரி ஈராக் பார்டரில் ஒரு 17 வயசு பையனை சுட்டு கொண்டிருக்காங்க. இதுக்கு உண்டான காரணமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, இந்த ஈரான், ஈராக், சிரியா, டர்க்கி இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இந்த மூட்டையை தூக்கிட்டு போய் பார்டரில் கிராஸ் பண்ணி விடுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா
இந்த மலை மேலே ஏறுறப்ப நம்மளோட லக்கேஜாக நம்ம ஜட்டி பண்ணியாக கொண்டு வந்துருப்போம்ல, அந்த மூட்டையை தூக்க முடியாமல் நம்ம யார்கிட்டயாச்சும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து தூக்கிட்டு வர சொல்கிறது வழக்கமாக இருக்குது. சரி, இதே மாதிரியான வேலையை தான் இந்த ஈரான், ஈராக், சிரியா, டர்க்கி போன்ற நாடுகளில் அவங்களோட பார்டரில் ஒரு நாட்டோட கூட்ஸ் இருந்து இன்னொரு நாட்டுக்கு கூட்ஸை இந்த மக்கள் மூலியமாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதில் லீகலாகவும் நிறைய கூட்ஸ் போகும், இல்லீகலாகவும் நிறைய கூட்ஸ் போகும். அப்படி இல்லீகலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது தான் இந்த பயனை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இதை ஏன் போய் அவங்க பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய வேலைகள் இதுவும் ஒன்றா வந்து அமையுது. ஸோ அந்த மக்கள்னாலையும் அன்றாட பிழைப்பை ஓட்டுறதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை பண்ணி தான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு வேறு வழியும் இல்லை. ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ் ஜிடாம் பாம்ஸுங்கிற ஒரு மாடிஃபைட் பாம்ஸை உக்ரைனுக்கு அனுப்பிச்சு விட போகிறாங்க. இதுக்கு என்னன்னா, ஒரு 23.5 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸாக சாராங்கிற ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு அதில் எலக்ட்ரானிக் ஜாமிங் மாதிரியான டெக்னாலஜியை அதில் இன்செர்ட் பண்ணுறதுக்காக இந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூஎஸ் தரப்பில் வந்து ஒரு மேஜர் பாம்ஸை இவங்க தரப்பில் இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மிச்சம் இருக்கிற பாம்ஸை உக்ரைன் கம்ப்யூட்டர் சொல்லப்படுது. இதுக்குண்டான கரெக்டான ஒரு எந்த மோட் ஆஃப் ஷிப்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு ரகசியமாக வச்சுருக்காங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயங்க. ஸோ அடுத்த அப்டேட், ஈரானை சேர்ந்த வார்ஷிப் ஷாஹித் மாதேவியை இந்த சதன் ஹெமிஸ்பியர் ஓஷனில் நீ போய் உன் வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லி ஈரான் கவர்மெண்ட் அனுப்பிச்சு விட்ருக்கு. இதுக்கு என்ன காரணமாக பார்க்கப்படுதுன்னா, இந்த சதன் ஹெமிஸ்பியரில் இருக்கிற கடல் ஃபுல்லாக இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர் பார்த்தீங்கன்னா எந்த கப்பலாச்சும் இந்த சைடு வந்தீங்கன்னா ஹைஜாக் பண்ணிடுவோம் அந்த மாதிரி மிரட்டிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கப்பலை ஹைஜாக் பண்ணியும் இவங்களோட வேலையை காமிச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருந்துச்சு. உலக நாடுகள் எல்லாமே பயந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த ஈரான் பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து இந்த கப்பலை ஃபஸ்ட்டு இந்த கப்பல் பார்க்குற வேலையை இந்த இவங்களோட மிரட்டலுக்கு எதிர்த்து இந்த கப்பலை அந்த கடல் சைடு அமுச்சு விட்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா கப்பலை ஹைஜாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? ஆனால் இது வார்ஷிப்புங்கனால உள்ள எல்லாமே அணு ஆயுதங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஒரு பயப்பட தேவையில்ல. இருந்தாலுமே நாங்கள் தில்லா களமிறங்கி காமிப்போம் அந்த ஒரு ஸ்டாண்டை ஈரான் இன்னைக்கு எடுத்துட்டாங்க. ஸோ இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 டன் இது தாங்கக்கூடிய வெயிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 18,000 மைலுக்கு முன்னாடி இருந்தே இதை ஆப்ரேட் பண்ணி இலக்குகள் தாக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பலாக இதை வடிவமைச்சிருக்காங்கிறது இந்த இடத்துல இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்த அப்டேட், இந்த காசாவில் ஒரு கேங் பார்த்தீங்கன்னா அதில் ஹமாஸுக்கு ஒரு ஆளோட தொடர்பு இருக்குது. அந்த கேங் காசாவில் இருக்கிற ஒரு பேங்கை கொள்ளையடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 70 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸை கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. இது இந்தியன் மதிப்படி 500,86 லட்சமாக கருதப்படுது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ராபரி தாங்க. இதை நம்ம அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியாது. அப்பேற்பட்ட திருட்டு தான் இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட், இந்த ஃப்ரெஞ்சோட பிரசிடென்ட் மெக்ரோன் உக்ரைன் மட்டும் எங்ககிட்ட ஹெல்ப் பண்ணணும்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக எங்களோட சோல்ஜர்ஸை ரஷ்ய மண்ணில் இறக்கி களமிறக்கி சண்டை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதுக்கு இட்டாலியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஏங்க இது மாதிரி உங்களோட சோல்ஜர்ஸை நீங்கள் ரஷ்ய மண்ணில் இறக்குறதுனால இதனால் டென்ஷன்ஸ் பதட்டம் தான் அதிகரிக்கும். இதனால் ஒரு யூஸுமே இல்லையே, இந்த வேலையை இவர் ஏன் பண்ணுறாரு? இத்தனைக்கும் இவர் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட நெய்பர் கண்ட்ரி தான். அவங்களும் நாங்களும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். ஸோ இந்த ஒரு காரணத்தினால இவரோட கருத்தை நான் கண்டம் பண்ண விரும்பல. இருந்தாலும் இதனால ஒரு ராஜாங்க ரீதியாக நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லாத போது நம்ம எதுக்கு இந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இட்டாலியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் அவரோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ பெனிஃபிட் இல்லாமல் எந்த ஒரு கண்ட்ரியுமே அவங்களோட சோல்ஜர்ஸ் ஆகட்டும் ₹1 கூட இன்னொரு கண்ட்ரிக்கு செலவு பண்ண மாட்டாங்க. இதுதான் ஜியோ பாலிடிக்ஸ். சரிங்க, நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவு எனக்கு தெரிவிங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லுங்கள். நாளைக்கு இதில் சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.